ராதே கிருஷ்ணா. ஜெய் கோமாதா. ஆடி அமாவாசை நம்மளுடைய பித்ருக்கள் நம்மளுடைய பூலோகத்துக்கு வரக்கூடிய வெளி உன்னதமான ஒரு நாள். தட்சிணாயன புண்ணிய காலம் நேற்று தான் ஆரம்பித்தது. இன்னிலேருந்து தட்சிணாயன புண்ணிய காலம், நேற்றுலேருந்து தட்சிணாயன புண்ணிய காலம் 6 மாதம் இருக்கும். இந்த 6 மாத காலமும் பித்ருக்கள் நம்மளோட இருப்பாங்க. இப்போ பித்ருக்கள் ஆடி அமாவாசையிலேருந்து பூலோகத்துக்கு வந்து அவங்களுடைய சந்ததிகள் கொடுக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக மாலையபட்சத்தில் இருந்துட்டு தை அமாவாசை அன்னைக்கு அவங்க விடைபெறுவாங்க. ஆடி அமாவாசை அவங்கள பித்ருக்களை வரவேற்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள். இந்த நாளில் கோ சம்ரட்சணை பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது, பித்ருக்களுக்கு மகிழ்விக்கக்கூடியது. கோ தான் பித்ருக்களை கடை சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஜீவன். அந்த கோ இருக்கிறதுனால தான் வைதரி நதியை கடக்க முடிகிறது. அந்த கோவுக்கு நம்ம சம்ரட்சணம் பண்ணாலே பித்ருக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பயுமே நமக்கு கிடைக்கும். இந்த நன்னாளில் வரக்கூடிய 24ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய கோசாலையில் பித்ரு கோ பூஜை நடைபெற உள்ளது. அந்த பித்ரு கோ பூஜையில் பித்ருக்களுடைய கோத்திரம், பேர், இந்த விஷயத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கோசரம் விசேஷமான பூஜை பண்ணி முக்கியமாக எல்லா பசுக்களுக்கும் வயிறார உணவளிக்கும். உணவு முக்கியம் பசுவுக்கு இல்லையா? ஒரு பசுவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 25லேருந்து 30 கிலோ உணவு கொடுக்கணும். ஆகையால் இந்த வயிறார உணவளிக்கக்கூடிய நாள் இந்த ஆடி அமாவாசை. அந்த கோ பூஜையில் அனைவரும் கலந்துட்டு கோமாதாவுடைய ஆசியும் பித்ருக்களுடைய ஆசியும் பெறணும்னு கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா.